பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் அந்த கட்சியினுடைய இதயமாக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் தற்போது எதிரொலிப்பதை நாம் காண முடிகின்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும் சரிவை சந்தித்தது. அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 80 தொகுதிகளில் அவர்கள் வெறும் 36 மட்டும் வெற்றி பெற முடிந்ததற்குத்தான் இந்த சரிவு. ஆட்சியில் இன்றைக்கு அவர்கள் பட்ஜெட்டில் கூட ஆந்திர பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மிகப்பெரிய அளவில் ஒதுக்கீடு செய்வதற்கு காரணம் யூபி தான். இதற்கிடையில் பனிப்போராக மோதல் 2 பேருக்கும் இருக்குது. மோடி அமித்ஷா. மோடி என்றால் மோடி மட்டுமல்ல, மோடி அமித்ஷாவை சார்ந்து யோகி ஆதித்யநாத். அப்போ மோடி அமித்ஷாவுக்கு பிடிக்காத ஒரு மனிதராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். அவரை தேர்ந்தெடுக்கும் போதே கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் பிரிஜேஷ் பத்ரா இவர்களெல்லாம் துணை டெபுட்டி சிஎம்மாக அங்கே இருக்கிறாங்க. கேசவ் பிரசாத் மௌரியா யார் என்றால், அதாவது யோகி ஆதித்யநாத் முதன் மந்திரியாகவும் கேசவ் பிரசாத் மௌரியா துணை முதல்வராகவும் அங்கே இருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் கேசவ் பிரசாத் மௌரியா வேறு வித நிலையில் இருந்தார். தற்போது அவர் முழுமையாக மோடியின் ஆளாக மாறியிருக்கிறார். இப்போ இந்த ஒரு காலத்தில் இவரை எப்படியாவது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மோடி தலைமையிலான அல்லது மோடியினுடைய நிர்வாகம் நினைப்பதாக தெரிய வருகிறது. அந்த நிர்வாகத்திற்கு விளைவாகத்தான் கேசவ பிரசாத் மௌரியா சில தினங்களுக்கு முன்பு நடந்த அந்த கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ள மறுத்தது மட்டுமல்லாமல், அரசு மிகப்பெரியது, அரசை விட அமைப்பு பெரியது, எல்லாவற்றையும் பெரியதை விட கட்சி, அதை விட பெரியவர் யாரும் இல்லை என்று நேரடியாகவே யாரை குறை சொல்லிட்டார்னா நம்முடைய யோகி ஆதித்யநாத்தை குறை சொல்லிட்டார். இப்போ யோகியை பதவியை விட்டு நீக்குவதற்கு காரணம் வேறு காரணங்கள் எதுவும் சொல்லப்பட முடியாது. ஏனென்றால் அவர் ஆல் இண்டியா லெவல் ஃபிகர், அதாவது சொல்லப்போனால் மோடிக்கு இணையான ஒரு தலைவராக அவர் ஹிந்துத்துவா ப்ரொஜெக்ஷன் அதை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இருப்பதால் அவரை அவ்வளவு எளிதாக அப்பதவியில் இருந்து நீக்கி அதில் ஓபிசியின் முகமாக திரு கேசவ பிரசாத் மௌரியாவை நியமித்துவிட முடியாது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மோதலை பயன்படுத்தி கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சி அல்லது சமாஜ்வாடி, காங்கிரஸ் மற்றும் உள்பட எல்லா எதிர்கட்சிகளும் அவர்களை விமர்சிப்பதாக நமக்கு செய்திகள் வந்தாலும், சமாஜ்வாடி ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவர் என்ன சொல்கிறார், அவருடைய எக்ஸ் தளத்தில் பிரிங் 100 டு ஃபார்ம் நியூ கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. 100 கொண்டாங்க, நம்ம புதுசாக ஒரு கட்சியை அரசை உருவாக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த குழப்பத்திற்குள்ள குளம் அழிந்து மீன் பிடித்த கதையாக அவர் இந்த குழப்பத்துக்குள் தன்னை அடையாளப்படுத்துகிறார். இது பாஜகவினுடைய தலைவர்கள் மட்டத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ எடுக்க முடியாதுன்னா அப்போ என்ன தீர்வு? நேரடியாக எந்த விவகாரத்திலும் தலையிடாத மோடி அமித்ஷா கேசவ் பிரசாத் மௌரியாவின் மூலமாக இவருக்கு இடையூறு கொடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது என்கின்றார்கள் அரசியல் ஆர்வலர்கள் அல்லது வல்லுநர்கள். ஏன்னா அந்த கூட்டத்திற்கு பின்பு எதற்காக தோல்வியுற்றோம் என்ற ஒரு கூட்டத்தில் மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியாவும் பிரிஜேஷ் பத்ரா 2 பேருமே கலந்துக்கிடல. அப்போனா அவர்கள் சரியாக மத்திய தரப்பிலிருந்து அதிகார மட்டத்திலிருந்து உச்சபட்ச அதிகாரம் பெறாதவர்களாக அவர் தன்னிச்சையாக செயல்படவில்லை. அவருக்கு பின்னால் ஒரு ஊந்து சக்தி மோடி அமித்ஷா தான் அப்படின்னு சொல்லப்படுது. சுயம் சேவக் முழுமையாக இவரை ஆதரிப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. யாரை? யோகி ஆதித்யநாத்தை RSS ஆதரிப்பதாக. இந்த சூழலில் ஃபைனல் ரவுண்டு போட்டி இப்போது ஆரம்பித்திருப்பதாக வடக்கிலிருந்து ஊபியிலிருந்து செய்தி வருது. இதுதான் அவருடைய கடைசி டார்கெட், கடைசி இலக்கு. இந்த போட்டியில் அவர் தோல்வி அடைந்தால் அவர் அரசியலில் இல்லை என்பதும் சற்று முன்னர் கிடைத்த செய்தி. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இப்போது ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த பல்வேறு தேர்தல்களில் ஏற்றமிறக்கம் இருந்தாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய
சட்டசபை 10 சட்டசபைக்கான இடைத்தேர்தல்களில், அதாவது யூபி சட்டசபை இடைத்தேர்தல்களில் இப்பொழுது இடைத்தேர்தல் நடக்க போகுது. இதில் தோல்வியை சந்தித்தால் அவருடைய தலைமை தப்பாது, அவருடைய முதல்வர் பதவியும் தப்பாது, அவர் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட போகிறார் என்ற பேச்சு இப்பொழுது பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இது இந்திய அரசியலிலும் பேசப்படுகின்றது, யூபியிலும் பேசப்படுகிறது. ஆகவேதான் மறுபடி இதை வெற்றி பெறுவதற்கு, அவர் கோலாக மாற்றுவதற்கு, தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு இஸ்லாமிய வெறுப்பை அங்கு கொண்டு வருகிறார். கன்வார் யாத்திரை என்ற ஒரு யாத்திரையின் மூலமாக ஹிந்து பக்தர்கள் செல்கின்ற வழிகளில் இஸ்லாமியர்கள் கடை வைக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் அசைவ உணவை கடைகளை நடத்தக்கூடாது என்று பிரபலமான கடைகளுக்கெல்லாம் அவர் தடை செய்ய முயற்சிக்கிறார் என்ற செய்தியும் அங்கிருந்து வருகிறது. பல இஸ்லாமியர்கள் பாரம்பரியமாக பல தசாப்தங்களாக நடத்தி வந்த அந்த கடைகளில் போர்டுகள் கூட மறைக்கப்படுகிறது. ஹிந்து பக்தர்கள் அல்லது ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய கடைகளில் உங்கள் பேரை போட்டு உங்களுடைய கடையின் பேரையும் விலாசத்தையும் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பொலரைசேஷன், துருவ முனைப்படுத்துதல், ஒன்ஸ் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. உலகளவில் இது ஒரு பெரிய மனிதநேயமற்ற ஒரு செயல்பாடாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஹிந்து மதம், ராம், அயோத்தியா இப்படியெல்லாம் பேசி அவர்கள் இத்தனை தோல்வியை சந்தித்த பின்பும் மறுபடி சம்பந்தமே இல்லாமல் கன்வார் யாத்திரையில் செல்கின்ற ஹிந்து பக்தர்கள் அவர்கள் சாலைகளில் செல்கின்றார்கள். அதனுடைய அந்த புறமும் இந்த புறமும் இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் எல்லோரும் கடை வைத்திருப்பார்கள். அந்த கடையினுடைய பெயரை அடையாளப்படுத்த வேண்டும், அந்த கடையினுடைய முதலாளியுடைய பெயரை போட வேண்டும், கடையிலே அசைவம் இருக்கக்கூடாது என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தி மறுபடி ஹிந்துக்களை ஒன்றிணைத்து வெற்றி பெற்று விட முடியும் என்று சாமியார் யோகி நம்புகிறார். ஆகவேதான் இது கடைசி இந்த ஓட்டத்தில் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா, இதன் அடிப்படையில் தான் இனி வரும் காலங்களில் யூபியில் பாரதிய ஜனதாவினுடைய தலைமை அதனுடைய அரசியல் துருமுனைப்பு பெறும். அதாவது எந்த அடிப்படையில் இந்த துருவ முனைப்பை அவர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி.